ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 17க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லைக்லி டு விட்னஸ் சோரிங் டே டெம்பரேச்சர்ஸ் ஃபார் 5 டேஸ்ன்னு இருக்குங்க. சோரிங் அப்படின்னா சுட்டெரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போதுங்க. நிறைய வெயில் அடிக்க போகுது. இப்போ இந்த இடத்துல யூஎஸ் பிரசிடென்ஷியல் ரேஸ் இஸ் பாய்ஸ்ட் ஆன் ஏ நைஃப் எட்ஜ் அப்படின்னா, இது வந்து அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. பட் யாரு ஜெயிப்பாங்கன்னு நம்மளால முடிவு சொல்ல முடியாத இடமா இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸாவும் இருக்கு. அப்படின்ற மாதிரியான மீனிங்ல தான் பாய்ஸ்ட் ஆன் ஏ நைஃப் எட்ஜ் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கான மீனிங் வந்து இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம் அன்சர்டைன் அட் த சேம் டைம் ரொம்ப டேஞ்சரஸாவும் இருக்கு. ஏன்னா மிஸ்டர் ட்ரம்ப் அவரெல்லாம் வந்து கன்ஷாட்லாம் பண்ணாங்க. அவர் மிஸ் ஆகி உயிர் பிழைச்சாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ஷியல் ரேஸ்ல இருக்கு. கிளாரிட்டி ஆஃப் விஷன். ஸோ ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மருந்து வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட எஃபிகசி அப்படின்னா அதோட செயல்பாடுகளை கேள்வி கேட்டு அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிதல் இல்லாம இந்த மாதிரி எதையாவது செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க, படிச்சு பாருங்க. ஸோ உமன் லெட் டெவலப்மெண்ட் இன் ராஜ்யசபா, அது வந்து விமன் எம்பவர்மெண்ட்னு நம்மளுக்கு ஏதாவது எஸ்ஏ வந்ததுன்னா எழுத யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. பிஓ எய்ம் பண்றவங்க சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்துக்கோங்க. விமன் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு பெட்டர் எஸ்ஏ கொடுக்கறதுக்கு நிறைய யூஸ் ஆகுங்க. ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் வில் பவர் இந்தியாஸ் growth அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் மீட் குஜராத்ல நடந்ததுல நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி தான் இந்தியாவோட தலையெழுத்தையும் மாத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ மெயின் சீசன் களை கட்டிட்டு இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு எஸ்ஏ வந்து அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் இன்னும் வரல. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் வரும்போது எஸ்ஏ ரெனியூவபிள் எனர்ஜியில நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். இதுல வர டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைடிங் ஆயில் ஓஎம்சி மார்ஜின்ஸ் ஆஃபர் ரூம் ஃபார் ஃபியூல் பிரைஸ் கட். ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட லாபத்தை மார்ஜின்ஸ்னா ப்ராஃபிட்டா குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபியூல் பிரைஸை கொஞ்சம் குறைக்கிறதுனால நம்மளோட இன்ஃப்ளேஷனை, அதாவது பணவீக்கத்தை நம்ம கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க. நம்மளோட ஆயில் பிரைஸ் ஓவராலா குளோபலாவே குறைய போகுது. அப்படி குறைஞ்சதுன்னா நம்மளோட இன்ஃபிளேஷனையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செபி டேக்ஸ் பேக் கண்டென்ஷியஸ் ரிலீஸ் ஆஃப்டர் ஸ்டாஃப் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ செபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்ததுன்னா அதுல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ்டு பை தி எக்ஸ்டர்னல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நிறைய உள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து தவறுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்க ஸ்ட்ரைக் பண்றதுனால அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான், எங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்து. ஸ்டார்ட் அப் இந்தியா டு மூவ் அவுட் ஆஃப் இன்வெஸ்ட் இந்தியாஸ் ஆம்பிட் சேஸ் கோயல். ஸோ முதல்ல ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி, அதுக்கு கீழே தான் அந்த ஸ்டார்ட் அப் இது இருந்தது. இப்போ அதை தனியா நேஷனல் ஸ்டார்ட் அப் ஒரு என்ஜிஓ மாதிரி நான் ப்ராஃபிட் கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள திரும்பியும் நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில் அதுவும் அந்த என்ஜிஓக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட விசாரணை வேணும்னு பிஜேபி எம்பி சொல்லியிருக்காரு. எதுலன்னா பேங்க்கும் ரீட்டைலர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் பத்தி. ஸோ இப்பெல்லாம் பேங்க் போறதுக்கே பயப்படுறோம். ஏன்னா அவங்க அங்க ஒரு பர்சனல் டச்சே இல்லை, எல்லாமே மெஷினா மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன கனெக்ஷன் இருக்கு ரீட்டைலர்ஸ்க்கும்? அதுவும் இல்லாம ரீட்டைலர்ஸ்னா நம்ம நேரடியா பிசிக்கலா பிரான்ச்சை போய் விசிட் பண்றோம். டெய்லர்ஸ்னா ஆன்லைன்ல நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கஸ்டமர்ஸ், அவங்களுக்கும் பேங்க்ஸ்க்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத ஆர்பிஐ விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அடுத்து எல்ஐசி வந்து அவங்களோட வெப்சைட்ஸை டெவலப் பண்றதுக்கு இன்ஃபோசிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கர்ப் ஆன்லைன் சர்வீசஸ் டேக்ஸ் எவேஷன் பை ஷேரிங் இன்ஃபோ டிஜிஜிஐ டு ஃபாரின் கவர்மெண்ட்ஸ். ஸோ கர்ப் அப்படின்னா ஸ்டாப்னு அர்த்தங்க. அதாவது ஆன்லைன் சர்வீஸ் டேக்ஸை குறைக்கிறதுக்காண்டி ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் நடக்குதுங்க.
அவங்க டாக்ஸ கட்டாம தப்பிக்கிறதுக்காண்டி ஏமாத்துறதுக்காண்டி நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க. சரியா? நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா 574 வெளி கண்ட்ரீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ஆர் ரிட்ரைவல் சர்வீசஸ். யாரெல்லாம் நம்மளோட டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரியாங்க, நிறைய சூதாட்டும் கிளப்ஸ்லாம் அந்த மாதிரி பண்றாங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா, நம்மளோட சர்வீஸ் டாக்ஸ அவங்களோட சர்வீஸ் டாக்ஸ கட்டாம ஏமாத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்றாங்க. சரிங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஜெர்மனி மைக்ரேஷனை தடுக்கிறதுக்காண்டி, மைக்ரேஷன்னா இடம்பெயர்தல தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க, ஃபெடரல் போலீஸ் பிரேவ்டு ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அட் ரோட் அப்படின்னு இருக்கு. ஸோ பிரேவ் த ரோடு, பிரேவ் த ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு இடியம், அது ஒரு பழமொழி மாதிரி. ஸோ நம்மளையே காமிச்சு கொடுத்துக்கிறது. ஏன்னா நம்ம அந்த வேலையை செய்யணும். அதுக்காண்டி நம்ம முன் வந்து நம்மளோட பிரசன்ஸை காமிச்சு அதை செய்யறது, வெளிப்படையா செய்யறது. தாலிபான் கால் ஆஃப் போலியோ வேக்சினேஷன் டிரைவ்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ போலியோ வேக்சினேஷன் டிரைவ்ஸ்னா போலியோ தடுப்பு மருந்து போடுறதுக்கான ஒரு கேம்பெயின் மாதிரி போயிட்டு இருந்ததை தாலிபான் கால் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப்னு இருக்கவங்க ஸ்டாப் பண்ணிடுச்சு. அடுத்து இது பாருங்க, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில்ல இருந்து செபாஸ்டியன் கோ அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. நெக்ஸ்ட் இயர் வந்து அவரோட டென்யூர் முடியுது, அதனால ரிட்டையர் ஆகுறாரு. இப்ப புதுசா வந்திருக்கிறது ஜான் எலிசாக் ஓகேவாங்க. ஸோ அதுல மொத்தம் 111 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கார்பரேஷன்ல 111 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் வந்து 12 இயர்ஸா வந்து சர்வ் பண்ணியிருக்காருங்க. 12 இயர்ஸா அட் தி ஹெல்ம் அப்படின்னு இருக்கு. ஹெல்ம்னா கைடன்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் சீத்தாஸ்? குனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல 8 ஆப்பிரிக்கன் சீத்தாவை கொண்டு வந்தாங்க. அதுல 3ஓ 5ஓ இறந்துடுச்சு, ரிமைனிங் தான் இருந்தது. அப்புறம் செகண்ட் ஃபேஸா இன்னும் கொஞ்சம் சீத்தாஸ் கொண்டு வந்தாங்க. இந்த இது ரிலேட்டடா இதே டாபிக்ல எஸ்ஏ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் சீத்தாஸ்ல எஸ்ஏஸ் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க அது சாகுறதுக்கான ரீசன்ஸ் வந்து பல ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அதுல ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சா தான் இருக்கும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சால இந்தியா எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்குன்றத இன்டைரக்டா அவங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதுல கண்டிப்பா கிளைமேட் சேஞ்ச் பத்தி நீங்க ஒரு ஹெட்டிங் போட்டே ஆகணும். ஸோ இதை பத்தி வாசிச்சு பாருங்க. இதுல ஒரு எஸ்ஏ எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னையோட வேர்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சோரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா டிஸ்அப்ரூவிங், இல்ல கண்டம்னிங், இல்ல கம்ப்ளைனிங் அப்படின்னு அர்த்தங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னையோட செப்டம்பர் 17க்கான நியூஸ் பேப்பர் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.